everybody, welcome back to our channel. It's me Manju. First of all, எல்லாருக்கும் happy new year. 2020 அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய ஹர்டில்ஸ் அண்ட் ஆப்ஸ்டிக்கல்ஸோடு தான் கடந்து போச்சு. ஸோ 2021 எல்லாருக்கும் நல்ல இயராக இருக்கட்டும். புதுசாக ஏதாவது பண்ண நினைக்கிறவங்களுக்கோ இல்லைனா பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கோ ஒரு நல்ல இயராக இருக்கட்டும். ஸோ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு நிறைய என்கொயரி அனுப்புகிறவங்க உண்டு. ஸ்பெஷலி நிறைய மெயில் வரும். அதில் பர்டிகுலர்லி ஒரு டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஇடி அண்ட் ஐஎல்ஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் இமெயில் நம்மளுக்கு வர்றதுண்டு. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லா மெயில்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஒவ்வொரு மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அதாவது யூடியூபர் அனாலிட்டிக்ஸ் படி 87% மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது உங்களுடைய சொந்த விருப்பம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேலரி வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க. அயர்லாண்டுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக பண்ணுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வர்றதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். ஓகே, இப்போ நம்ம டாபிக் ஒன்றார போயிடலாம். ஸோ ஐஎல்ஸ் அண்ட் ஓஇடி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் கொஷின், அதாவது டாப் கொஷின் அப்படின்னு கூட சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஐஎல்ஸ் அண்ட் ஓஇடியோட எக்ஸாக்ட் டீட்டெயில் என்ன, இல்லைன்னா இந்த எக்ஸாமினேஷன் எதுக்காக எழுதுகிறோம், எக்ஸாக்டாக இந்த எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎல்ஸ் அண்ட் ஓஇடினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஐஎல்ஸோட ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி ஓஇடியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இங்கேயும் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த 2 எக்ஸாமினேஷனுமே ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் தான். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் இன் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அப்படின்னா யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ப்ரொஃபிஷியன்சி இன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு. அதுதான் இந்த 2 எக்ஸாமினேஷனும். அப்போ ப்ரொஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ப்ரொஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் யூசர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ப்ரொஃபிஷியன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜை அழகாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அழகாக பேச தெரியணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், எழுத தெரியணும். இதுதான் வந்து ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷோட ப்ரொஃபிஷியன்சியை நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கவுன்சிலுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். என்னால் ப்ராப்பராக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் இந்த 2 எக்ஸாமினேஷனும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபிஷியன்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி லைக் A1லேருந்து C2 வரைக்கும் லெவல்ஸ் இருக்குது. ஓரோ லெவலும் ஓரோ விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினர் லெவல் ஆஃப் த லாங்குவேஜ் தான் வந்து A1. அது எல்லா லாங்குவேஜ்க்குமே அப்படி தான். C2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆர் அட்வான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. லைக் TESOL, TOEFL, TEFL, PTE, OET, IELTS அப்படின்னு நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த IELTS அண்ட் OETங்கிற இந்த 2 எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக தெரியறது. IELTS தான் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் OETயும் முன்னாடி இருந்தே இருக்குது. ரீசெண்டாக தான் OET வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து OET வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக தான் அயர்லாந்து கூட OET அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஐதர் ஐஎல்ஸ் இல்லைன்னா ஓஇடி சூஸ் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஓஇடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபியூ கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஐதர் ஐஎல்ஸ் இல்லைன்னா ஓஇடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதினா மட்டும்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கெல்லாம்
நாம் போக முடியும். இப்போ ரெண்டாவது ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க, நான் இந்தியாவில் சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நர்சிங் முடித்தேன், என்னால் ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும், ஐ எம் ரியலி குட் அட் இங்கிலீஷ். ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போகும்போது நான் கூட இந்த டெஸ்ட்டை எழுதணுமா, வேறு ஏதாவது வே இருக்கா, இல்லை ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்னுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நாம் வந்து என்னதான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் நம்மள நிறைய கேண்டிடேட்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லாங்குவேஜை வந்து நம்ம இங்கிலீஷ் தான் படிக்கிறோம், நம்மளோட மீடியமே வந்து இங்கிலீஷ் தான், ஈவன் நர்சிங் கூட நம்ம இங்கிலீஷில் தான் படிக்கிறோம். நம்மளுடைய அதர் லாங்குவேஜ் லைக் தமிழ் ஒரு மலையாளம் வந்து நம்ம செகண்ட் லாங்குவேஜை தான் படிச்சுட்டு இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக வெளியே தெரியறதில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி கிடையாது, அதாவது நம்மளுடைய ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கிடையாது, நம்மளுக்குன்னு லாங்குவேஜஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்ராடில் இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா, இல்லை தமிழ் பேசுவீங்களா, மலையாளம் பேசுவீங்களான்னு கேட்க மாட்டாங்க. டு யூ ஸ்பீக் இந்தியன் லாங்குவேஜ் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வார்டுக்கு போகும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஓ இங்கிலீஷ் இஸ் ரியலி குட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம கிரெடிட்டாக எடுத்துக்கிற கூடாது, அது அவங்க ஒரு கொஷின் மார்க்காக தான் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வர ஒரு கேண்டிடேட்னால எப்படி இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதுதான் அந்த ஒரு ப்ராப்ளம். ஸோ மேபி இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மீடியம் இங்கிலீஷில் தான் படிக்கிறோம், அதை நம்ம இங்கே வரும்போது ஐஎல்ஸ் எழுதாமல் வர முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வருமா அப்படின்னு தெரியல. பட் அட் த மொமெண்ட் இல்லை, ஈவன் தோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தா கூட யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் ப்ரொஃபிஷியன்சி இன் லாங்குவேஜ். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் ஐஎல்ஸை பற்றி நிறைய பேச விரும்பலை. ஐஎல்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். பட் ஐஎல்ஸ் படிக்கிறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஐஎல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஐஎல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஐதர் நீங்கள் நர்ஸாகவும் ஒர்க் பண்ண போய்க்கிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அயர்லாந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால ஒர்க் விசாவில் இங்கே வர முடியலை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட் விசாவில் வர முடியும் அப்படின்னா, நீங்கள் ஐஎல்ஸ் படித்தா தான் வர முடியும். ஸோ நீங்கள் ஐஎல்ஸ் படிக்கிறீங்க, உங்களால் நர்ஸாக இங்கே வர முடியலை அப்படின்னா ஐஎல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஓஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். ஆக்குபேஷன் அப்படின்னாலே எல்லாருக்கும் புரியும், சம்திங் ரிலேட்டட் டு அ ஜாபாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாப் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் தான் வந்து இந்த ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்டிங்கில் இருக்கும். அது ஐஎல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் என்ன சொல்கிறது, ஒரு காமனான இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து ஐஎல்ஸ். பட் ஓஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ரிலேட்டட் டு யுவர் ப்ரொஃபஷன். தட் இஸ் இப்போ நீங்கள் நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வர கண்டென்ட்ஸ் எல்லாமே நர்சிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லணும். ஆக்சுவலி என்னோடய வீடியோவில் இருக்க ஒரு சின்ன ஆடியோ கிளிப் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோஸ்லாம் நான் ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஐஎல்ஸ் அப்படிங்கிறது வேறையா, இந்த ஐஇஎல்டிஎஸ்ங்கிறது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலி ஐஎல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெல் பண்ணிகிட்ருப்போம் ஐஇஎல்டிஎஸ்ன்னு, பட் இட் ஷுட் பி ப்ரினன்ஸ்ட் ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஐஇஎல்டிஎஸ்ன்னு சொல்லாமல் ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கும், லைக் ஓ இந்த கேண்டிடேட்டுக்கு ஏதோ நிறைய விஷயம் தெரியுது அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ப்ரனன்ஸ் இட் லைக் ஐஎல்ஸ். ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்கும், லைக் ஜென்ரல் வெர்ஷன் அண்ட் அகடமிக் வெர்ஷன். ஜென்ரல் வெர்ஷன் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் இல்லைன்னா ஒர்க்குக்காக போகும்போது ஜென்ரல் வெர்ஷன் பண்ணணும். அகடமிக் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டடீஸ்க்காக போகும்போதும் இல்லைன்னா இப்போ அயர்லாண்ட் ஒரு யூகே மாதிரியான கண்ட்ரியில் என்எம்சி என்எம்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணும்போது நீங்கள் அகடமிக் தான் பண்ணணும். இங்கேயும் ஒரு கொஷின் இருந்தது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகும்போது ஜென்ரல் தான் படிக்கணும்னு சொன்னீங்க, அப்போ ஏன் அயர்லாண்ட் ஒரு யூகே வரும்போது அகடமிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தோடனே நம்ம டைரெக்டாக இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற ரெகுலேட்டரி பாடிஸ், அதாவது என்எம்பிஐ நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் வெர்ஷன் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே அகடமிக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஆப்டிடியூட் ஒரு அடாப்டேஷன் பண்ணினா மட்டும்தான் இங்கே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு க்ரைட்டீரியா வந்து அகடமிக் வெர்ஷன் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம அகடமிக் வெர்ஷன் வந்து சூஸ்
பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஇடி மட்டும் பண்ணினா போதுமா, இல்லைனா ஓஇடி முடிச்சதுக்கப்புறம் விசா பர்பஸ்க்காக ஐஎல்ஸ் கூட பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இல்லை, ஓஇடி ஆர் ஐஎல்ஸ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா போதும். உங்களோட ப்ரொஃபிஷியன்சியை மட்டும்தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். விசாவுக்காக நீங்கள் ஐஎல்ஸ் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஓஇடி எக்ஸாமினேஷன் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓஇடியில் வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. பட் 12 ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ் வந்து இந்த ஓஇடி வந்து எழுதலாம். லைக் நர்சஸ், டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், ஃபிசியோதெராபிஸ்ட் அப்படின்னு அதோடைய அந்த நம்பர் ஆஃப் த ப்ரொஃபஷனே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 எக்ஸாமினேஷனுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஏன்னா நான் ஐஎல்ஸும் எழுதியிருக்கேன், ஓஇடியும் எனக்கு தெரியும். ஸோ 2 எக்ஸாமினேஷனும் ஒரே மாதிரியான எக்ஸாமினேஷன் தான். ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, இங்கிலீஷ் தான் அந்த ரெண்டுமே இருக்கும். இந்த 2 எக்ஸாமினேஷனுமே சொல்லப்போனால் 1980s ஒரே டைமில் தான் 2 எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர கண்டென்ட் வந்து மேபி வேரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓஇடியில் உங்களோட ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் இருக்கும். ஐஎல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங், அதாவது இங்கிலீஷில் வர எல்லா விஷயங்களுமே அதில் கேட்பாங்க. அதுதான் அது 2ல் வர டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஐஎல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த ஐஎல்ஸ் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் செக் பண்ண எக்ஸாமினேஷன் கிடையாது இந்த ஐஎல்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த பென் இருக்குது இல்லையா, இப்போ இந்த பென் தான் உங்களுடைய டாபிக், இல்லைன்னா இந்த பென் தான் உங்களுடைய கொஷின் அப்படின்னா, இந்த பென்னை பற்றி உங்களை பேச சொன்னால் நீங்கள் ஓகே, இந்த பென் வந்து ஒரு பிளாக் கலர் பென், இதில் வந்து சில்வர் லைனிங் இருக்குது, இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, இந்த பென்னை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண்ணை, இந்த பென்னை நான் வேறு யாருக்கு வேணாலும் இது மாதிரி ஒரு பென் வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், இனிமேல் இந்த மாதிரி ஒரு பென்னை நான் வாங்குவேன் அப்படின்லாம் சொல்லி தான் இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷனில் டாபிக் வருமே தவிர, இந்த பென் எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, உள்ளே இருக்கிற இங்க் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் வருது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு பேச சொன்னாலும் அது ரிலேட்டடாக என்னெல்லாம் உங்களால் பேச முடியுமோ அதுதான் பேசணும். அதே மாதிரி எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழகாக எப்படி எழுத முடியுமோ அப்படி எழுதுறது தான் இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன். இப்பயும் ஒரு விஷயம் கேட்குறது உண்டு, நர்சஸ்க்கு ஐஎல்ஸ் ஈஸியா இல்லைனா ஓஇடி ஈஸியா, அது 2ல் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்பயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு யாரோ வந்துட்டு உங்கள் கிச்சனில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு குக்கிங்கில் பேசிக் எதுவும் தெரியலைன்னா கூட அது உங்கள் கிச்சன், அந்த திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஒரு வேளை உங்களுக்கு தெரியலாம், மேபி சின்ன சின்ன ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ ஒரு விதம் எப்படியாவது ஏதாவது ஒரு டிஷ்ஷை உங்களால் சமைச்சு எடுத்துகிட்டு வர முடியும். இதுதான் ஓஇடி. ஆனால் ஐஎல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் தனியான ஒரு இடத்துல விட்டுட்டு நீ கிச்சனில் போய் சமைச்சிட்டு வான்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கிங் நமக்கு தெரியாது, கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் ஐஎல்ஸ். இப்போ நீங்கள் ஐஎல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு அகடமிக்கான எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. அகடமிக் எஸ்ஸேஸ்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எழுதியிருப்போம். அதை இப்போ நம்ம ஒரு மெச்சூர்ட் அடல்ட்டாக திருப்பி அதெல்லாம் எழுதுறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஓஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நேற்று தான் ஒரு டிஸ்சார்ஜ் லெட்டர் எழுதியிருப்பீங்க, இல்லைனா ஒரு பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நேற்று தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு கேஸ் நோட்டை வாசிச்சிருப்போம், ஒரு ஹேண்ட் ஓவர் கொடுக்க தெரியும், அக்ரெசிவான ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியும், ரொம்ப நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற பேஷண்ட்டோட பைஸ்டாண்டரை ஹேண்டில் பண்ண தெரியும், டாக்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தெரியும். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக எது வேணாலும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ அதுதான் ஓஇடியில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐஎல்ஸ் அண்ட் ஓஇடி. அதனால தான் நர்சஸ்க்கு ஓஇடி ஈஸியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஐஎல்ஸ். ஆனால் இதோடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். 2 எக்ஸாமினேஷனுக்கும் மொடியூல்ஸ் கூட ரெண்டுமே ஒன்று தான். லைக் 4 மொடியூல்ஸ் இருக்கும். மொடியூல்ஸ் அப்படின்னா 4 கேட்டகரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் அண்ட் ரீடிங் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதில் வருது காமன் இங்கிலீஷ், இதில் வருது நர்சிங் ரிலேட்டட், அதாவது ஹெல்த் கேர் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஓஇடியில் வரும். ஸோ அதனால தான் ஓஇடி வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கே தவிர அதுக்கு வந்து ஐஎல்ஸ் வந்து ரொம்ப டஃப் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இதோடைய அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கூட ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஐஎல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கும். லைக் 1 to 9 வரைக்கும் இருக்கும். அப்போ 6 பேண்ட் 7 பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அயர்லாந்து மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 7ம் ஒரு 6.5ம் எடுக்கணும். இதே ஓஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏ கிரேட் பி கிரேடுன்னு இருக்கும். இப்போ அயர்லாண்டோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பியும் ஒரு சி ப்ளஸும் எடுக்கணும். அதுதான் அயர்லாண்டோட ஸ்கோர். மற்றபடி இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷில் பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ நான் ஐஎல்ஸ் சூஸ் பண்ணலாமா ஓஇடி சூஸ் பண்ணலாமான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா என்னோடய ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓஇடி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஓஇடியை வந்து ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு லெட்டரோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு லெட்டர் எழுத முடியும். ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களால் ஓஇடி வந்து பண்ண முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மணி வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஐஎல்ஸோட ஃபீஸ் வந்து 14,000 rupees, அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஆனால் ஓஇடியோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் ஒரு 33,000 கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஐஎல்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு அட்டெம்ப்டில் ஐஎல்ஸ் ஒரு ஓஇடியை வந்து ஒரே ஒரு அட்டெம்ப்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஷியூரிட்டியும் கிடையாது. இன் கேஸ் ஐஎல்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியலன்னா 2-3 அட்டெம்ப்ட்ஸ் எடுத்து கூட நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் ஓஇடி வந்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கும்போது 33,000 பே பண்ணுறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சாய்ஸ் இஸ் யூஸ். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் ரொம்ப காமனான ஒரு கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்கிறவங்க உண்டு, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சுத்தமாகவே இல்லை, என்னால் ப்ராப்பராக பேசக்கூட முடியாது, நான் எப்படி ஓஇடி ஒரு ஐஎல்ஸ் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் ஒரு விஷயத்த சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். எப்படி நீங்கள் இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தியெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமோ அதே மாதிரி கற்றுக்கிற முடிஞ்ச ஒரு லாங்குவேஜ் தான் வந்து இந்த இங்கிலீஷ். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சேனலில் ஜெர்மனி ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இங்கிலீஷை நம்மளால் கற்றுக்க முடியலன்னு சொல்கிறவங்க அந்த ஜெர்மனிக்கான வேக்கன்சிக்காக நிறைய சிவிஸ் வந்து அனுப்புனீங்க. ஹவுக்கும் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. அதை இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குது, புதுசாக ஒரு லாங்குவேஜை எப்படியாவது கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்க. தென் வை நாட் யூ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நர்சிங் படித்த ஸ்டூடெண்ட் 4 year நர்சிங் படிக்கிறீங்க, எவ்வளோ பெரிய புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. லைக் மெட்சர்ஜோட புக்கு, மிட்வைஃபரி, கம்யூனிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க. அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அது எல்லாமே உங்கள் டியூட்டர் சொல்லி கொடுக்கறத வச்சு தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், நானும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். டியூட்டர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த பெரிய புக்கை ஜஸ்ட் வாசித்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. அதில் டிஸ்டிங்ஷன் வாங்குகிற நிறைய மெம்பர்ஸ் கூட இருக்கீங்க. தென் வை கான்ட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? அதுதான் என்னோடய கொஷின். ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ஜஸ்ட் டேக் அன் இனிஷியேட்டிவ். சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையுமே இந்த எக்ஸாமினேஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி இல்லாமல் அங்கே வர்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஆக்சுவலி கண்டிப்பாக ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஆப்ஷன்லேயும் நர்சிங் ஃபீல்டில் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து மணி வாங்கிட்டு உங்களை ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி இல்லாமல் அயர்லாண்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் இட். அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதே கிடையாது, அப்படி நடக்கவும் நடக்காது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி படிச்சுக்கோங்க, அப்போ தான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஐஎல்ஸ் ஒரு ஓஇடினா என்னன்னு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடையாது, இதுக்கு ஃபிக்ஸட் சிலபஸ்லாம் கிடையாது, இது ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை எல்லாராலையுமே பண்ண முடியும். செல்ஃப் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க, டைம் இருக்கும்போது ஃப்ளெக்சிபிளான டைமில் நீங்கள் இதை பண்ணுங்கள். எல்லாராலையுமே பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஓஇடி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு என்எம்பிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு
ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி படிக்க போயிடுறீங்க. அது நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலி. அப்புறம் ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி படித்து முடித்து ஜாப் தேடுற டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த ஐஎல்ஸ் ஒரு ஓஇடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். அகெயின் நீங்கள் போய் அந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண போகும்போது உங்களுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போயிடுது. ஒரு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் வைல் யூ ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன கோச்சிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் குவிட் த ஜாப். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ணுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். அப்புறம் ஒரு நல்ல ஆன்லைன் கோச்சிங் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இல்லைன்னா எப்படி ஆன்லைன் கோச்சிங் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இவங்க தான் பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஐஎல்ஸ் ட்ரெயினராக இருக்கேன், இல்லைனா ஓஇடி ட்ரெயினராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேப்பபிலிட்டியோடு இருப்பாங்க. சிலரால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும், சிலருக்கு கிராமரில் வீக்காக இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னாலே நல்லா கிராஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லா கேண்டிடேட்டையும் ஒரே மாதிரி நான் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டியூட்டர்கிட்ட போகிறீங்க, இல்லைன்னா ஒரு டீச்சர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, இப்போ அவங்க உங்களை அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதி உங்களை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரொம்ப ராவாக மிஸ்டேக்கோடு அந்த லெட்டரை எழுதி கொடுங்க. எங்கேயும் பார்த்து காப்பி அடித்து, இப்போ டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறைய காப்பி அடித்து நம்ம லெட்டர்ஸ் எழுதி கொடுக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு லேர்னர் அப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா, நான் பார்க்கும்போது ஓகே, இந்த லேர்னருக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஸோ நான் அவரோட அசஸ்மெண்ட்டை வச்சு அவரோட லெவலுக்கு நான் சொல்லித்தருவேன். அது உங்களோட மணி வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ட்ரெயினர்கிட்ட சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்க பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க. அது நம்மளுக்கு புரியும் ஆக்சுவலி. இன்னொருத்தர் முன்னாடி நம்மளாம் மெச்சூர்ட் அடல்ட்ஸ் இல்லையா, இன்னொருத்தர் முன்னாடி நம்மளோட மிஸ்டேக்ஸை காட்டிக்க நம்ம விரும்ப மாட்டோம். ரியலி அப்ரிஷியேட் ஆக்சுவலி. பட் நீங்கள் அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அந்த ட்ரெயினர்கிட்ட நீங்கள் பர்சனலாக இமெயில் ஐடி வாங்கி அவங்கக்கிட்ட உங்களோட ப்ராப்ளம் என்ன, எனக்கு இது புரியலை அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டு அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணணும். நீங்கள் எல்லாமே கற்றுக்கிற முடியும், பட் உங்களுக்கு இவாலுவேஷன் பண்ணி தரதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அதை நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம். ஜஸ்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி அது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் எடுக்கிற யாரையாவது ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, பர்டிகுலர்லி தமிழ்நாடுவில். பட் டு பி ஃப்ராங்க் எனக்கு யாரையும் அப்படி தெரியலை. நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு இப்போ அங்கே யார் எடுக்கிறாங்கலாம் தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. யாராவது கேண்டிடேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். மேபி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸோ ரெகுலர் கிளாஸஸோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லாமல் ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் இன் த கிளாஸஸ். ஏன்னா உங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் மணி ஆகிடும். கிளாஸ் போகும்போது ட்ரெயினர் வந்து அவங்களுக்கான அந்த கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, பட் உங்களுக்கு அது எதுவுமே புரியாது. ஸோ கெட் யூஸ்ட் டு இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் கொஞ்சமாக பேசுகிறதுக்கு, கொஞ்சம் எழுதுறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ் ஐ டூ. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்னால் இப்போ எடுக்க முடியல. ரொம்ப க்ளோஸராக ரொம்ப சின்ன குரூப்புக்கு தான் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். மேபி இன் ஃப்யூச்சரில் டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஏதாவது பண்ணும்போது ஐ வில் கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். பட் ஸ்டில் ஐ கேன் ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நியூ இயர்லாம் ஆகும்போது நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். பட் அதெல்லாம் 1 or 2 வீக்ஸ் ஆகும்போது எல்லாமே காணாமல் போயிடும். ஜஸ்ட் லைக் வேனிஷ்ட் இன்டு த தின் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் யோசித்து பெரிய டிசைர் எடுக்கிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக மேனேஜ் பண்ண முடிய விஷயங்களை நீங்கள் நிறையா திங்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இயரில் ஒரு நர்ஸாக நான் படித்து எங்கேயாவது ஒரு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், பர்டிகுலர்லி யூரோப்பில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஎல்ஸ் ஒரு OET எல்லாம் நல்லா ட்ரெயினப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது யூரோப்பில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு. எனக்கும் அது இருந்தது. இட்ஸ் ரியலி எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிஜமாகவே யூரோப்போட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கற்றுக்கங்க. அது ஜெர்மனியோ இங்கிலீஷோ எதுவாக இருக்கட்டும். ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வேணும். டிட்டர்மினேஷன் இருந்தால் எல்லாராலையுமே பண்ண முடியும். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லாங்குவேஜ் தான். எல்லாராலையுமே பண்ண முடிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் டைம் வேணும். அது பின்னாடி கொஞ்சம் நம்ம மெனக்கிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா எல்லாராலையுமே பண்ண முடியும். இப்போ அப்ராடில் செட்டில் ஆகியிருக்கிற எல்லா நர்சஸுமே இது மாதிரியான நிறைய ஹர்டில்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸை கடந்து வந்து தான் இங்கே இருக்காங்க. எதுவுமே அவ்வளோ ஈஸியாக நடந்துடல. ஸோ எல்லாராலையுமே பண்ண முடிஞ்ச விஷயந்தான் இந்த லாங்குவேஜ் ட்ரைனிங். ஸோ thanks for watching. Meet you with another interesting episode. Until then, it's me, Manju, signing off. Bye-bye.